ஹாலிவுட்ல நல்ல நடிகர் என பெயர் எடுத்த ஜெயம் ரவி ஜெயம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு. தன்னோட முதல் படத்திலேயே பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்த இவர் தமிழ் சினிமாவில் இதுவரை 30க்கும் மேற்பட்ட படங்களையும் நடிச்சிருக்காரு. கடைசியா சைரன் படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. அடுத்ததா ஜெனி காதலிக்க நேரமில்லை படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இவர் காலேஜ் படிக்கும் போது ஆர்த்திங்கிற பெண்ணை காதலிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் சம்மதத்தோடு இருவரும் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்கிறாங்க. இப்படி ஹாப்பியா போன இவங்களோட லைஃப்ல கடந்த சில நாட்களாகவே இருவரும் விவாகரத்து செஞ்சுக்க போறாங்கன்னு தகவலும் பரவிட்டு இருக்கு. ஆனா ரவியோட மனைவியோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஜெயம் படம் வெளியாகி 21 ஆண்டுகள் முடிவடைஞ்சதையொட்டி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே சமயம் இன்ஸ்டா பக்கத்துல இருந்து ஜெயம் ரவியோட போட்டோவையும் டெலீட் செஞ்சிருந்தாங்க. போட்டோவை டெலீட் செஞ்சதால கண்டிப்பா இவங்க ஜெயம் ரவியை பிரிய போறாங்கன்னு பலர் சொல்லி வந்த நிலையில இப்போ சினிமா விமர்சகரான பைல்வான் ரங்கநாதன் இந்த விவகாரம் பத்தி ஒரு வீடியோல பேசியிருக்காரு. அதுல ஜெயம் ரவி ஆர்த்தியை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையானாரு. ஒரு கட்டத்துல ஜெயம் ரவிக்கு சினிமாவில் மார்க்கெட் சரிய ஆரம்பிச்சதால அவர் வச்சு படம் பண்ண முடிவு செஞ்சாங்க மாமியார் சுஜாதா. கடைசியா இவங்க தயாரிப்புல சைரன் படம் வெளியாகிச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஒருத்தர் சுஜாதா கிட்ட கதை சொல்ல அந்த கதை பிடிச்சு போனதால ஜெயம் ரவியை ஹீரோவா போட்டு 53 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் தயாரிக்க ஒத்துக்கிட்டாங்க சுஜாதா. ஆனா ஜெயம் ரவி தனக்கு சம்பளமா 25 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மாமியாரோ உங்களுக்கு மார்க்கெட் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல ஜெயம் ரவியோ தனக்கு சம்பளம் 25 கோடி வேணும்னு உறுதியா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் கிட்ட பேசின சுஜாதா பட்ஜெட்டை குறைச்சிக்கோங்கன்னு சொல்ல உடனே டைரக்டர் தான் வாங்கிய 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட கதையை சொல்லி ஓகே வாங்கிட்டாராம். இது எப்படியோ ஜெயம் ரவிக்கு தெரிய வர இதுக்கெல்லாம் காரணம் தன்னோட மாமியார் சுஜாதா தான் நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்த்தி கூடயும் மாமியார் கூடயும் தொடர்ந்து சண்டை ஏற்பட்டு விவாகரத்துல வந்து நிக்குதுன்னு அந்த வீடியோல பேசியிருக்காரு. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.